லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. ஈக்களால் நிரம்பிய எகிப்து. ஆண்டவர் மோசேயை நோக்கி, அதிகாலையில் நீ எழுந்து பார்வோனுக்காக காத்திரு. அவன் நீராட தண்ணீரை நோக்கி வருவான். அப்போது அவனிடம், ஆண்டவர் கூறுவது இதுவே, எனக்கு வழிபாடு செலுத்தும் பொருட்டு என் மக்களை போகவிடு. என் மக்களை நீ போகவிடவில்லை என்றால், இதோ உன்மேலும் உன் அலுவலர், குடிமக்கள் மற்றும் வீட்டின் மேலும் ஈக்கள் வரச் செய்வேன். எகிப்தியருடைய வீடுகளும் அவர்கள் இருக்கும் நிலமும் ஈக்களால் நிரம்பும். நாளைய தினம் இந்த அருஞ்செயல் செய்யப்படும் என்று சொல் என்றார். அவ்வாறே ஆண்டவரும் பார்வோன் வீட்டிலும் அவனுடைய அலுவலர் வீட்டிலும் எகிப்து நாடெங்கும் ஈக்களை திரளாய் பெருகச் செய்தார். ஈக்களால் நாடே பாழாகிவிட்டது. மக்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாகினர். இதனை அறிந்த பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, செல்லுங்கள், ஆனால் இந்நாட்டிலேயே உங்கள் கடவுளுக்கு பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அது முறையல்ல. பாலை நிலத்தில் நாங்கள் 3 நாள்கள் வழிநடந்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவர் எங்களுக்கு சொல்வது போல் பலியிடுவோம் என்றார். அப்பொழுது பார்வோன், சரி, செல்லுங்கள், ஆனால் வெகு தூரம் சென்று விடாதீர்கள் என்றான். மோசே மறுமொழியாக, நாளைய தினமே ஈக்கள் அகன்றுவிட வேண்டும் என நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவேன். ஆனால் இம்முறையும் நீ எங்களை ஏமாற்றக்கூடாது என்றார். பின்னர் மோசே ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். மோசேயின் மன்றாட்டை கேட்ட ஆண்டவரும் பார்வோனிடமிருந்தும் அவனுடைய அலுவலரிடமிருந்தும் குடிமக்களிடமிருந்தும் ஈக்கள் அகன்று போகச் செய்தார். ஆனால் இம்முறையும் பார்வோன் தன் மனத்தை கடினப்படுத்திக் கொண்டான். மக்களை அவன் போகவிடவில்லை. விவிலிய தேடல். திருப்பாடல் 37 பகுதி 4. கெடுவான் கேடு நினைப்பான். அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. உன் தாயின் உதிரத்தில் உனை தெரிந்தார், உன் வாழ்வின் உறவாய் உன்னில் நிறைந்தார். அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர். அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் அமைதியுடன் காத்திருப்போம் என்ற தலைப்பில் 37வது திருப்பாடலில் 7 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் 10 முதல் 15 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை வாசித்து நமது சிந்தனைகளை ஆழப்படுத்துவோம். இன்னும் சிறிது காலம்தான், பிறகு பொல்லார் இரார். அவர்கள் இருந்த இடத்தில் நீ அவர்களை தேடினால் அவர்கள் அங்கே இரார். எளியோர் நிலத்தை உடைமையாகப் பெறுவர். அவர்கள் வளமிகு வாழ்க்கையில் இன்பம் காண்பர். பொல்லார் நேர்மையாளருக்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றனர். அவர்களை பார்த்து பல்லை நெரிக்கின்றனர். என் தலைவர் அவர்களை பார்த்து எள்ளி நகைக்கின்றார்.
அவர்களது முடிவு காலம் நெருங்குவதை அவர் காண்கின்றார். எளியோரையும் வறியோரையும் வீழ்த்தவும் நேர்மையான வழியில் நடப்போரை கொல்லவும் பொல்லார் வாளை உருவுகின்றனர், வில்லை நாணேற்றுகின்றனர். ஆனால் அவர்கள் வாள் அவர்கள் நெஞ்சிலேயே பாயும். எனக்கு கெடுதல் செய்ய வேண்டுமென நினைத்த என் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டனர் என்று நாம் அடிக்கடி கூற கேள்விப்பட்டிருப்போம். ஏறத்தாழ தாவீதின் மனதும் இப்படித்தான் சிந்திக்கின்றது. என்னதான் நமது எதிரிகள் நம்மை ஒழித்துவிட வேண்டுமென திட்டமிட்டு செயல்பட்டாலும் எளியவருக்கு உரியவற்றை ஆண்டவர் எப்போதும் தந்தருள்வார் என்று தாவீது அரசர் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். இதன் காரணமாகவே ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார், வறியவரை குப்பைமேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார், உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் என்றும், வறியோரின் வலப்பக்கம் அவர் நிற்கின்றார், தண்டனை தீர்ப்பிடுவோரிடமிருந்து அவர்களது உயிரை காக்க நிற்கின்றார் என்றும், எளியோரை அவர் துன்ப நிலையினின்று தூக்கிவிட்டார், அவர்கள் குடும்பங்களை மந்தைபோல் பெருகச் செய்தார் என்றும் வேறு சில திருப்பாடல்களிலும் எடுத்துரைப்பதன் வழியாக எளியோர் தங்களுக்கு உரியவற்றை பெறுவர் என்ற வார்த்தைக்கு வலு சேர்க்கின்றார் தாவீது அரசர். மேலும் புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார், உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார், மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார் என்று சாமுவேல் முதல் நூலில் அன்னா வேண்டுதல் செய்வதை நாம் காண்கின்றோம். கருவுற இயலாத நிலையிலிருந்த அன்னாவுக்கு தன் சொந்த உறவுகளே எதிரிகளாயினர். ஆனாலும் அவர் ஆண்டவராம் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை இழக்கவில்லை. அவருடைய இடைவிடாத இறைவேண்டல்களை கேட்ட கடவுள் அவருக்கு ஓர் ஆண்மகவை தந்தருளினார். அவர்தான் இறைவாக்கினரான சாமுவேல். தாவீதை இஸ்ரேல் மக்களின் அரசராக அருள்பொழிவு செய்தவர் இவர்தான். ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தன. அதில் ஒரு நண்டும் இருந்தது. நண்டும் மீன்களும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் அந்த குளத்துக்கு ஒரு பெரிய கொக்கு ஒன்று வந்தது. அது அங்கிருக்கும் சிறு சிறு பூச்சிகளையும் பெரண்டை குஞ்சுகளையும் இரையாக்கி கொண்டிருந்தது. ஒரு நாள் எப்படியாவது இந்த குளத்தில் இருக்கிற மீன்களை பிடித்து தின்றுவிட வேண்டுமென்கிற ஆசை அதற்கு வந்தது. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருந்தது. காரணம், அதன் ஆசைக்கு நண்டுதான் தடையாயிருந்தது. அதனால் அந்த நண்டையும் ஏமாற்றி கொன்று தின்றுவிட வேண்டுமென்று நினைத்த கொக்கு அதற்காக தனி திட்டம் ஒன்றையும் தீட்டியது. ஒரு நாள் கொக்கு நண்டை பார்த்து, இந்த குளத்தில் இருக்கிற மீன்களை பிடிக்கப் போவதாக இந்த ஊரில் இருப்பவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். பாவம், இந்த மீன்களெல்லாம் இந்த ஊர்க்காரர்களின் உணவாகப் போகிறது என்று சொன்னது. இதை கேட்டதும் நண்டும் மீன்களும் மிகவும் பயந்து நடுங்கின. அப்போது அந்த நண்டு, நீ உண்மையைத்தான் சொல்கிறாயா, இல்லை இந்த மீன்களை கொல்வதற்கான வழியை தேடுகிறாயா என்று கேட்டது. அதற்கு அந்த கொக்கு அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு, சத்தியமாக உண்மையைத்தான் சொல்கிறேன். இந்த ஊர்க்காரர்கள் நேற்று பேசிக்கொண்டிருந்ததை என் காதால் கேட்டேன். அதனால்தான் உன்னிடம் அந்த தகவலை சொல்லி மீன்களை எச்சரிக்கலாம் என்று நினைத்தேன் என்று சொல்லிவிட்டு பறந்து போய்விட்டது. நண்டுக்கும் கொக்கு சொன்னது உண்மையாக இருக்கும் என்பது போல் தோன்றியது. மறுநாள் அங்கு வந்த கொக்கு நண்டை பார்த்து, இந்த மீன்களை காப்பாற்ற நீ என்ன முடிவு செய்திருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு நண்டு, எனக்கு ஒரு வழியும் தோன்றவில்லை, நீயே நல்லதொரு யோசனையை சொல் என்று கொக்கிடமே கேட்டது. அந்த கொக்கு நயவஞ்சகமாக, நமக்கு நல்ல உணவு கிடைக்கப் போகிறது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு, இங்கிருந்து சென்றால் சிறிது தூரத்தில் நீர் நிரம்பிய ஒரு குளம் இருக்கிறது. அங்கு மீன்கள் அதிகமில்லை. நான் வேண்டுமானால் ஒவ்வொரு மீனாக இங்கிருந்து தூக்கி கொண்டு போய் அந்த குளத்தில் விட்டுவிட்டு வருகிறேன். நீ விருப்பப்பட்டால் உன்னை கூட முதலில் அங்கு கொண்டு போய் சேர்க்கிறேன் என்றது. நண்டுக்கும் அது சரியென்று பட்டது. நண்டு தனது மீன்களிடம் கொக்குவின் யோசனையை தெரிவித்த போது மீன்களும் அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டன. பின்னர் கொக்கு ஒவ்வொரு மீனாக தூக்கி கொண்டு போய் ஆசை தீர சாப்பிட்டது. தன்னுடைய பசி தீரவும் மீதமிருந்த மீன்களை அடுத்த நாட்களில் சாப்பிட்டு கொள்ளலாம் என்று நினைத்தபடி அங்கிருந்த பாறை ஒன்றில் காய போட்டு வைத்தது.
இறுதியாக நண்டு மட்டும்தான் மிஞ்சியிருந்தது. கொக்கு மனதிற்குள் இந்த நண்டையும் கொன்று தின்றுவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டது. கொக்கு அந்த நண்டை தூக்கி கொண்டு பறந்து சென்று கொண்டிருந்த போது கீழே பாறையில் தன்னுடைய நண்பர்களான மீன்களை கொன்று காயப்போட்டிருப்பதை பார்த்து இந்த கொக்கு தன்னை நன்கு ஏமாற்றிவிட்டது என்பதை தெரிந்து கொண்டது. தன்னையும் தன் நண்பர்களையும் ஏமாற்றிய கொக்கை பழிவாங்கும் நோக்கத்துடன் நண்டு கொக்கிடம் பேசியபடி அதன் கழுத்தை தன் கால்களால் இறுக்கி நெரிக்கத் தொடங்கியது. கொக்கு நண்டுவின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாமல் இறந்து கீழே விழுந்தது. அன்பர்களே, இவ்வுலகில் எதிரிகள் தங்களின் கொடிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எல்லா வகையான காரியங்களையும் செய்வார்கள். அதாவது தங்களது ஏமாற்று வித்தைகளை காட்டுவார்கள், பொய்யுரைப்பார்கள், போலியாக பேசுவார்கள். ஆனாலும் இவர்களின் மாய வலைகளில் சிக்கிக்கொள்ளும் அபலை மக்களை ஆண்டவர் இறுதியில் விடுவிப்பார் என்பதைத்தான் தாவீது அரசர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். நாம் மேற்காணும் இந்த இறைவார்த்தைகளில் மன்னர் சவுல் தனக்கிழைத்த கொடுஞ்செயல்களை மனதில் கொண்டே தாவீது அரசர் இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. மன்னர் சவுல் தாவீதை பழிதீர்க்கும் பொருட்டு எப்படியெல்லாம் அவரை ஏமாற்ற முனைந்தார் என்பதையும் அவர் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். பொல்லார் வழியில் தாவீதின் உயிரை பறிக்க தேடிய சவுல் இறுதியில் பேரழிவினை சந்தித்தார். அதாவது பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்ட போது அப்போரில் தோல்வியுற்ற மன்னர் சவுல் எதிரிகளின் கையில் தான் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர் தம் வாளை எடுத்து தாமே அதன் மீது வீழ்ந்து மடிந்தார். இதன் காரணமாகவே எளியோரையும் வறியோரையும் வீழ்த்தவும் நேர்மையான வழியில் நடப்போரை கொல்லவும் பொல்லார் வாளை உருவுகின்றனர், வில்லை நாணேற்றுகின்றனர். ஆனால் அவர்கள் வாள் அவர்கள் நெஞ்சிலேயே பாயும் என்று எடுத்துரைக்கின்றார் தாவீது அரசர். மறந்தும் பெருங்கேடு சுழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு என்ற திருக்குறளில் மறந்தும் பிறருக்கு தீமை செய்ய எண்ணாதே, அப்படி எண்ணினால் எண்ணியவனுக்கு அந்த அறமே தீமையை விளைவிக்கும் என்கின்றார் வள்ளுவர். ஆகவே அன்பு நிறைந்தவர்களே, பொல்லார் செய்யும் தீச்செயல்களாலேயே அவர்கள் மடிந்து அழிந்து விடுவர் என்பதை மனதில் கொண்டவர்களாய் ஆண்டவரை தேடுவதிலும் அவருக்கு உகந்த செயல்களை செய்வதிலும் நாம் மன உறுதியுடன் இருப்போம். அதற்கான அருள் வரங்களுக்காக ஆண்டவரிடத்தில் இந்நாளில் மன்றாடுவோம். தூர தேசம் வாழ்க்கை பயணம், தேவன் நேசம் உன்னை தொடரும், பாவம் யாவும் பறந்து போகும், பரமன் அன்பில் பனியை போல வாழும் காலம் முழுதும் உன்னில், வாழும் காலம் முழுதும் உன்னில் வசந்தம் வீசிடுமே, அன்பின் வசந்தம் வீசிடுமே. அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. உன் தாயின் உதிரத்தில் உனை தெரிந்தார், உன் வாழ்வின் உறவாய் உன்னில் நிறைந்தார். அஞ்சாதே ஆண்டவர். கெடுவான் கேடு நினைப்பான் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேட நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அழிவிற்காக அல்லாமல் அமைதியை வளர்ப்பதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 23 திங்களன்று ஐரோப்பாவின் மிகப்பெரிய விமான போக்குவரத்து நிறுவனங்களில் ஒன்றான லூஃப்தான்சா குழுமம் மற்றும் ITA விமான சேவை நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. தனது உரையை இறைவேண்டலுடன் தொடங்கிய திருத்தந்தை உலகம் முழுவதற்கும், குறிப்பாக திருப்பீடத்திற்கு இந்த விமான சேவை நிறுவனம் ஆற்றி வரும் அர்ப்பணிப்புடன் கூடிய சேவைக்காக தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார்.
முன்பு அலிடாலியா என்று அறியப்பட்டு தற்போது ஐடிஏ விமான சேவை நிறுவனமாக பெயர் மாற்றப்பட்டுள்ள இத்தாலியின் தேசிய விமான நிறுவனத்திற்கும் திருப்பிடத்திற்கும் இடையிலான வரலாற்று தொடர்பினையும் எடுத்து காட்டினார் திருத்தந்தை. திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் காலத்திலிருந்தே திருத்தந்தையர்களின் பயணங்களுக்கு இந்த விமான சேவை நிறுவனம் ஆதரவாக இருந்து வருவதை குறிப்பிட்ட திருத்தந்தை பயணிக்கும் விமானங்களில் அமைதியான மற்றும் மதிப்புமிக்க சூழலை உருவாக்குவதில் விமான ஊழியர்களின் முக்கிய பங்கை எடுத்து காட்டினார். மேலும் திருத்தந்தையின் திருத்தூது பயணங்கள் அமைதியின் அடையாளங்களாக விளங்குகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, விமானங்கள் எப்போதும் அமைதியை சுமந்து செல்பவையாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் போருக்கானதாக இருக்கக்கூடாது என்றும், போரில் விமானங்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவது மிகுந்த வருத்தமளிக்கிறது என்றும் கவலை தெரிவித்தார். இறுதியாக ஐடிஏ விமான சேவை நிறுவனம் மற்றும் திருப்பிடத்திற்கு இடையிலான இந்த நட்புறவு தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, சவாலான காலங்களில் தேவைப்படும் கனிவு மற்றும் நற்பண்புகளின் வெளிப்பாடாக இந்த உறவு தொடர்ந்து நீடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்து தனது உரையை நிறைவு செய்தார். 6 தனிநபர்களின் வீரத்துவ பண்புகளையும் கத்தோலிக்க விசுவாசத்தின் மீதான அவர்களது பற்றுதலையும் அங்கீகரித்து அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கும் பணியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஆணைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 23 திங்களன்று புனிதர் பட்ட படிநிலைகளுக்குரிய திருப்பீடத்துறையின் தலைவரான கர்தினால் மார்செல்லோ செமெராரோ அவர்களை திருப்பீடத்தில் சந்தித்தபோது இந்த ஒப்புதலை வழங்கியுள்ளார் திருத்தந்தை. இவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டவர்களில் 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இத்தாலிய ஆயரான இறை ஊழியர் லூதோவிகோ அல்தியேரி, ஆதரவற்ற சிறுவர்களுக்கான பாய்ஸ் டவுன் அமைப்பின் நிறுவனரான இறை ஊழியர் எட்வர்ட் ஜோசப் பிளனேகன் மற்றும் டீம்ஸ் ஆப் அவர் லேடி அமைப்பின் நிறுவனரான இறை ஊழியர் ஹென்றி காப்ரேல் ஆகியோரும் அடங்குவர். மேலும் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களில் போலந்தில் பிறந்த துறவி ஸ்தனிஸ்லாவா சாமுவோஸ்கா, ஸ்பெயின் நாட்டு துறவி மரியா ஆஃப் பெத்லேகம் ரொமேரோ அல்காரின் மற்றும் இத்தாலிய இல்லறவாசி ஜோசப் காஸ்ஞெட்டி ஆகியோரும் அடங்குவர். இவர்கள் ஒவ்வொருவரும் இப்போது அதிகாரப்பூர்வமாக வணக்கத்துக்குரிய இறை ஊழியர் என அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். இது அருளாளர் மற்றும் புனிதர் நிலையை நோக்கிய சாத்தியமான பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும். இவர்களின் பாரம்பரியம், தலைமுறைகள் மற்றும் நாடுகளை கடந்து இறை நம்பிக்கை, தியாகம் மற்றும் வீரத்துவ பண்புகளை பறைசாற்றுகின்றது. தூய்மையான நீர் மற்றும் நலவாழ்வு வசதிகள் இல்லாத காரணத்தால் 5 வயதிற்குட்பட்ட ஏறத்தாழ 1000 குழந்தைகள் உயிரிழக்கும் அவலநிலை தொடர்வதாக கவலை தெரிவித்துள்ளது யுனிசெஃப் நிறுவனம். மார்ச் 22 ஞாயிறன்று எங்கு தண்ணீர் தடையின்றி கிடைக்கிறதோ அங்கு சமத்துவம் வளரும் என்ற கருப்பொருளோடு கொண்டாடப்பட்ட உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ளது யுனிசெஃப் நிறுவனம். 180 கோடி மக்கள் தங்கள் வீடுகளில் பாதுகாப்பான குடிநீர் வசதி கிடைக்காமல் இருக்கின்றனர் என்றும், பாதுகாப்பான நீர் மற்றும் நலவாழ்வு வசதி என்பது உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்லாமல் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கும் மிக முக்கியமானது என்றும் வலியுறுத்தியுள்ளது அந்நிறுவனம். மேலும் 3/2 குடும்பங்களில் பெண்களே தண்ணீர் சேகரிக்கிறார்கள் என்றும், இந்த பணிக்காக அவர்கள் நாளொன்றுக்கு ஏறத்தாழ 25 கோடி மணி நேரங்களை செலவிடுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ள அதன் அறிக்கை, 10 முதல் 19 வயதுக்குட்பட்ட 15.6 கோடி சிறுமிகளுக்கு இன்னும் அடிப்படை நலவாழ்வு சேவைகள் கிடைக்காத நிலையில் அவர்களின் நலவாழ்வு, மாண்பு மற்றும் கல்வியில் ஏற்படும் கடுமையான பாதிப்புகளையும் சுட்டிக்காட்டியுள்ளது. தொடர்ந்து காலநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய தீர்வுகளை வழங்கவும் நீர் மேலாண்மையில் பெண் தலைமையை ஊக்குவிக்கவும் அந்நிறுவனம் கோரிக்கை வைத்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.